இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சார்மினார் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சார்மினார் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து இருக்குது. இந்த சார்மினார் வந்து பார்த்திங்கன்னா கிபி 1591 வந்து கட்டியிருக்காங்க. இதை கட்டியவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா சுல்தான் முகமது தான் வந்து கட்டினார். இது வந்து ஒரு நினைவு சின்னமாக வந்து கட்டியிருக்காங்க. இது ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இது சார்னா வந்து 4, மினார்னா வந்து தூண்கள், அதனால தான் இதுக்கு வந்து சார்மினார் சொல்லிட்டு பேர் வந்து வந்திருக்கு. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 56 மீட்டர், அதாவது 184 அடி வந்து இருக்குது. சார்மினார் வந்து பிளேக் நோயை ஒழிப்பை வந்து நினைவு கூறும் வகையில் தான் வந்து சார்மினார் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து 2 ஆண்டில் வந்து கட்டி வந்து முடிச்சிருக்காங்க. இது வந்து அப்போ கட்டும்போது வந்து 9 லட்சம் வந்து செலவு பண்ணி வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டு, சுண்ணாம்புக்கல் அது மூலியமாக தான் வந்து கட்டியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஹைதராபாத்தில் வந்து ஃபேமஸான வந்து பிளேஸாக வந்து இப்போ வரைக்கும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து சார்மினார் போகிறா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமே வந்து கிளம்பி போயிடுங்க. சார்மினார் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ, பஸ் ஃபெசிலிட்டிலாம் வந்து இருக்காது. நம்ம போனோம்னா ஆட்டோவில் தான் வந்து போக முடியும். நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்து போனோம்னா ரொம்ப கார் பார்க்கிங்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆட்டோவில் வந்து போகிறது கொஞ்சம் சேஃபாக வந்து இருக்கும். இது வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்ம இறக்கி விட்ருவாங்க. அதுலேருந்து நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். சார்மினாருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு வந்து லாக்கர் வந்து வச்சுருக்காங்க. அங்கே தான் நம்ம வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக இருந்தால் 20 ருபீஸு, இல்லை அப்படின்னா நம்ம கேஷ் கொடுக்கணும்னா 25 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஆன்லைன் பேமெண்ட்னா பக்கத்துலேயே வந்து ஸ்கேனர் அங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து கூகுள் பே, ஃபோன்பே அது மூலயமா நம்ம பே பண்ணி டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். இது ஆன்லைன் டிக்கெட் தான் நம்மளுக்கு ரொம்பவே இருந்து ஈஸியாக சீக்கிரமாக வந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்திருக்கு. கேஷ்னால் வந்து நம்ம கவுண்டரில் நின்று கொஞ்சம் நேரம் நின்று வாங்குற மாதிரி வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி ஆகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாதையில் தான் நம்ம வந்து என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரிக்கு நம்மளுக்கு செக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து விட்றாங்க. நம்ம பேக்கெல்லாம் வச்சுருந்தோம்னா வந்துட்டு கொண்டு போய் லாக்கரில் வந்து வைக்க சொல்லிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து க்ரௌடாக தான் இருக்கும். நம்ம பார்த்து தான் மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். இதோட வந்து படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது. கொஞ்சம் வயசானவங்கனால வந்து இந்த படியில் வந்து கொஞ்சம் ஏற முடியாது. கொஞ்சம் பார்த்து தான் வந்து ஏறணும். கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா கொஞ்சம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு கொஞ்சம் ப்ளேஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு 2 பேர் வந்து நின்றுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நிற்க முடியாது. இறங்கும் போதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏறும்போது ஒரு வழியில் இருந்து ஏறணும், இறங்கும் போது இன்னொரு வழியில் வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு. இதான் வந்து மேலே வந்து டாப் வியூ. மேலேருந்து பார்த்தோம்னா நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் வந்து தெரியுது. இந்த வழியாக தான் நம்ம வந்து வந்தோம். அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் ஏரியா. நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா அந்த ஷாப்பிங் ஏரியாலாம் வந்து நல்லாவே வந்து தெரியும். மேலே போயிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். இதோட டாப் வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்குறோம். படிக்கட்டு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. கொஞ்சம் பார்த்து நம்ம பிடிச்சி வந்து இறங்கிக்கலாம். இறங்கிட்டு நம்ம கீழே போயிட்டு கீழே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சார்மினார் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.